வாங்க நேரா நிமிர்ந்து உட்காந்துப்போம். வாழ்க வளமுடன் சார். முதுகுத்தண்டு, கழுத்து, தலைமூணு நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தில கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படியே நம்ம எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரசி, உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ள கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் குருஜி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஓகே, இப்ப நம்ம காஸ்மிக் யோகா அண்ட் ரேக்கின்ற பயிற்சி வகுப்புல லெவல் 12 நம்ம இப்போ கனெக்ட் ஆயிருக்கும், ஜாயின் ஆயிருக்கிறோம். இதுல லாஸ்ட் வீக் நம்ம கத்துக்கிட்டது கார்ட் கட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம். கார்ட் கட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டோம். கார்ட்னா என்னது, அதனால அது நம்ம கூட கனெக்ட் ஆகுறதுனால என்னென்ன நன்மைகள், நமக்கு கனெக்ட் ஆகுறதுனால என்னென்ன ப்ராப்ளங்கள் கிரியேட் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கார்ட் கட்டிங்ல கத்துக்கிட்டோம். அது நமக்கு தேவைன்னு கேட்ட நிச்சயமாக தேவைப்படுகிறது கார்ட் கட்டிங். சரிங்களா? ஓகே, இப்ப இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் அதுல இருக்கு. கார்ட் கட்டிங்ல இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதையும் பார்த்துட்டு அடுத்து நம்ம சிம்பிள்ஸ்குள்ள போகலாம். அப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கார்ட் கட்டிங்னா என்னது எல்லாம் பார்த்தோம். நம்ம இப்ப ஒரு யாரோ ஒருத்தரைய பல வருஷங்களுக்கு அப்புறம் இப்ப நம்ம நினைச்சு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடா தாட் வந்துகிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப ஒருத்தரை பத்தி நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். பல வருஷங்களுக்கு அப்புறமா நினைச்சா கூட அந்த கார்டு எனர்ஜி கார்டு அங்க கனெக்ட் ஆகும். அங்க எனர்ஜில கார்டு கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆனா என்ன சொன்னோம், நம்ம ஏற்கனவே கார்டு கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கிருந்து அங்க எனர்ஜி ஃப்ளோ ஆகும், அங்கிருந்து இங்க எனர்ஜி ஃப்ளோ ஆகும். எங்க எனர்ஜி அதிகமாக இருக்கிறதோ, இப்ப நம்ம நினைச்சோம்னா சாதாரண நினைக்க மாட்டோம், எமோஷனலா நினைப்போம். ரொம்ப எமோஷனலா நினைக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்படி எமோஷனல் நினைக்கும் போது நம்ம கிட்ட ஒரு நல்ல எனர்ஜி இருக்கு, அந்த சுச்சுவேஷன்ல தேவையில்லாத எனர்ஜி இருக்கு, ஆனா எனர்ஜி கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கிருந்து நல்ல எனர்ஜி அங்க போகும். ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு இங்கிருந்து நல்ல எனர்ஜி போய் என்ன பிரயோஜனம்? ஃபியூச்சரை பத்தி நமக்கு பயம். என்னடா இப்படிலாம் நடக்கும் இது அப்படின்னு ஃபியூச்சரை பத்தி பயம். இப்ப இந்த பயம் எனர்ஜி அதிகமா இருக்கு, ஃபியூச்சர்ல நல்லா இருக்குன்ற எனர்ஜி கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த பயம் எனர்ஜி இங்கிருந்து அங்க போகும், ஃபியூச்சருக்கு போகும்.
அதாவது நல்ல எண்ணங்கள், நல்ல எனர்ஜி பாஸ்ட் லைஃபுக்கு போகும், அங்க போய் பிரயோஜனம் கிடையாது. பயம் எனர்ஜி, கவலை எனர்ஜி, சோகம் எனர்ஜி ஃபியூச்சருக்கு போய் சேரும். அங்க ஆக்சுவலா நல்ல எனர்ஜி தேவைப்படுகிறது. அப்போ ஒரு பர்சன் கூட மட்டும் இல்லாம ஒரு சுச்சுவேஷன் அது கூட கார்டு கனெக்ட் ஆகுது. இப்ப கார்டு நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டா, ஃபீலிங் டயர்டு, எமோஷனலி லோவா இருப்போம். யாரோ ஒருத்தர் கூட பேசிட்ட பிறகு, இல்ல பேசுறதுக்கு முன்னாடி, பேசினதுக்கு அப்புறமா, எப்படியோ பேசவே இல்லை, நினைச்சாலே போதும். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, இங்கே கார்டு கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த கார்டு நம்ம என்ன பண்ணணும், டிஸ்கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? கார்டு கட்டிங் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது, ஏன் கார்டு கட் பண்ணணும்? கார்டு கட்டிங் இஸ் நாட் டு எரேஸ் லவ். அவங்க மேல இருக்க ஒரு அன்பையோ அந்த ரிலேஷன்ஷிப்பையோ கட் பண்றது கிடையாது. அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி பாண்ட் இருக்கு பார்த்தீங்களா, பாண்டிங் ஆர் பிளாக் இருக்கு பாருங்க, அதை தடுப்பதற்காக, அதை வளர விடாமல் தடுப்பதற்காக, அந்த எனர்ஜி தேவையில்லாத எனர்ஜி ரிசீவ் பண்ணாமல் இருப்பதற்காக, நம்ம கிட்ட இருந்து தேவையில்லாத எனர்ஜி அவங்க கிட்ட போய் சேராமல் இருப்பதற்காக, அதற்குத்தான் நமக்கு கார்டு கட்டிங் பண்ணுகிறோம். சரிங்களா? அடுத்தது பர்பஸ், கீ பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எமோஷனல் பேகேஜ் இதெல்லாம் வந்து கிளியர் பண்றதுக்கு, யாருடைய எக்ஸ் பார்ட்னர், பழைய ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ்ஸ், பழைய ஆளுங்க யாராவது இருக்காங்க, இவங்க கூட இருந்து ரிப்பீட்டேட்டிவ் தாட்ஸ், சில சுச்சுவேஷன் நமக்கு சில எண்ணங்களை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சில சுச்சுவேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அதை திரும்ப திரும்ப வரக்கூடிய எண்ணங்கள்ல இருந்து கார்டை கட் பண்ணணும். இது கார்டு கட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய பர்சனல் எனர்ஜி, நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்மளுடைய ஃப்ரீடம் எல்லாமே நமக்கு திரும்ப கிடைக்கும். வில் கெட் இட் பேக். இதுல முக்கியமா கார்மிக் அட்டாச்மெண்ட்ஸ், அதை நம்ம மன்னித்து விட வேண்டும். சில கார்டு வந்து நம்ம கட் பண்றதுனால டிஸ்கனெக்ட் ஆகும், சில கார்டு மன்னிப்பதனால் கட் ஆகும். மன்னிச்சணும், இன்னொன்னு மன்னிப்பு கேட்டு விட வேண்டும். அப்படி கேட்கறதுனால, மன்னிக்கிறதுனாலையும் சரி, மன்னிப்பு கேட்கறதுனாலையும், கார்டு கட் பண்றதுனாலையும் நம்மளுடைய வைப்ரேஷன், நம்மளோட ஃப்ரீக்வன்சி ஹையர் லெவலுக்கு மூவ் ஆகும். கார்டு கட் பண்றதுனால பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, பீஸ் ஆஃப் மைண்ட், நம்மளோட எனர்ஜி ஃப்ளோ அதிகமாகும். ஒரே ஒரு விஷயங்க, வாழ்க்கை சார், லிங்க் அனுப்புறேன் சார். ஒரே ஒரு நிமிஷங்க, வந்துடுறேன். லிங்க் சரி. சரி.
சரி, இந்த கார்ட் கட்டிங் பண்றதுனால நம்மளோட எனர்ஜி ஃப்ளோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம், காந்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், சக்தி ஓட்டம், இந்த மாதிரி பல இன்னும் நிறைய இருக்கு எனர்ஜி பாடியில. நம்ம இப்ப சொன்னது எல்லாமே நம்ம பிசிக்கல் பாடியில இருக்கக்கூடியது. இதை தவிர நம்ம ஆறான்னு சொல்லக்கூடிய எனர்ஜி பாடியில பல எனர்ஜி ஃப்ளோஸ் நடந்துகிட்டே, ஃப்ளோனா ரொட்டேஷன்ல நடந்துகிட்டே இருக்கு. சக்கராஸ் எல்லாமே சரி, சரிங்களா? அதோட எனர்ஜி ஃப்ளோ நல்லா இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு எது தேவையில்லாத கார்டு கட் பண்றதுனால எமோஷனல் பேலன்ஸ் ஆகும். முக்கியமா நம்ம எங்க தெரியுமா, எல்லாருக்கும் ஒரு விஷயம், எல்லாருக்குமே ஒரு தேவை இருக்குது. என்ன தேவை தெரியுங்களா? யாராவது சொல்ல முடியுங்களா? எல்லாருக்குமே ஒரு தேவை இருக்கிறது. அதற்காகத்தான் நம்ம வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். ஏக்கம் ஆர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எப்படி வேணாலும் சொல்லலாம். எஸ், சூப்பரா சொன்னீங்க. எல்லாருக்குமே ஒரு அன்பு தேவைப்படுகிறது. அன்பு எல்லாருக்குமே ஒரு அன்பு தேவைப்படுது. எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு பணம் கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் அங்க வந்து அன்புன்னு தேவைப்படுகிறது. அன்பு வந்து ஒரு பொருள் கிட்டையோ ஒரு சூழ்நிலை கிட்ட இருந்தா கிடைக்காது. ஒரு சக மனிதர்கள் கிட்ட இருந்து. சிம்பிள்ங்க. சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு நமக்கு எப்படி இருக்கும்? அதுதான். ஆனா பலர் எப்படி தெரியுங்களா, சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டா நம்ம மேல அது பேர் என்னது, நம்ம கிட்ட இருக்க பணத்துக்காக தான் இப்படி கேட்கறணும். அது ஒரு சிலர் இருக்காங்க. ஃப்ளவர் மெடிசன் படிக்கும்போது நிறைய தெரியும். ஃப்ளவர் மெடிசன் மொத்தம் 38 கேரக்டர் இருக்காங்க. 38 ஃப்ளவர் மெடிசன்ஸ் இருக்காங்க. எக்கச்சக்கமான கேரக்டர். இப்படிதான் மனிதர்கள் திங்க் பண்ணுவாங்க கூட அளவுக்கு இருக்கும் அந்த ஃப்ளவர் மெடிசன் படிக்கும்போது தெரியும். சரிங்களா? ஸோ அந்த அன்பு தான். அப்ப அன்புங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப். அது அப்பா அம்மாவா இருக்கலாம், அண்ணன் தங்கச்சியா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம். அப்படின்ற ஒரு அந்த அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காடுங்கிறது அதாவது தேவையில்லாத ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பழைய நினைவுகள். அந்த பழைய நினைவுகள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, இப்ப இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கூட கனெக்ட் பண்ணி, ஒருவேளை இவங்க அப்படி இருப்பாங்களோ, ஒருவேளை இவங்க இப்படி இருப்பாங்களோ, ஒருவேளை இப்படி மாறிடுமோ, ஒருவேளை அப்படி மாறிடுமோன்ற அந்த பயத்திலேயே வந்து அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் கிரியேட் பண்ணாம விட்டோம். நல்லா பேசுவாங்க, மைண்டுக்குள்ள டவுட்டோட பேசிட்டு இருப்பாங்க. அந்த கார்டை தேவையில்லாம கட் பண்ணணும். அப்புறம் இதெல்லாம் நடக்கும் போது நமக்கு எல்லாம் என்ன இருக்கும்னா டீப் ஹீலிங் நடக்கும். ஹீலிங் தான் நம்மளை எல்லாம் குணப்படுத்திக் கொள்வோம். நமக்குள்ள ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வாழ்க்கைக்கு அதுதான் தேவை, கிளாரிட்டி தான் தேவை. ரேக்கி சிம்பிள்ஸ் மூலமா நம்ம கார்டு கட் பண்ண முடியும். அந்த ரேக்கி சிம்பிள் இனிமே போக போக கத்துப்போம். சரிங்களா? சரி, ஓகே. ஆர்கேஞ்சல் மைக்கேல்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை நினைச்சு வயலட் ஆர் ப்ளூ கலர் எனர்ஜி ஸ்வாட் வாங்கி அதை நம்ம கட் பண்ண முடியும். இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் வச்சு கட் பண்ண முடியும். பிளாக் டெர்மினல்ஸ் கிறிஸ்டல், செலனைட் கிறிஸ்டல், கிளியர் குவார்ட்ஸ், இதெல்லாம் வச்சு கார்ட் கட் பண்ண முடியும். அப்புறம் ஃபயர் ஃப்ளேம் கிரியேட் பண்ணும். ஃபயர் ஃப்ளேம் அப்படின்னா ஒன்று, இப்போ நம்ம ஊரில் விளக்கு ஏற்றுறதுன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு விளக்கு ஏற்றுறாங்க? தினமும் காலையில் ஒரு 6 மணிக்கு ஒரு தடவை, ஈவினிங் ஒரு 6 மணிக்கு விளக்கு ஏற்றுறாங்கன்னு கேட்டால், அந்தி, அது என்ன நேரங்க, அந்தி சந்தி நேரம் சொல்லுவாங்க. அந்தி சந்தி நேரத்தில் விளக்கேற்றுறது. அதனால நிறைய நல்ல விஷயம் அதை வச்சு கார்ட் கட் பண்ண முடியும். இந்த மாதிரி பல டெக்னிக் இருக்கு காலில் கார்ட் கட் பண்றதுக்கு. மெடிடேஷன் மூலமா கார்ட் கட் பண்ண முடியும். விஷுவல் பண்ணி கைடட் விஷுவலைசேஷன் பண்ணிட்டு நம்ம கிட்ட இருந்து அதாவது ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த பர்சன் நம்ம கூட ஃப்ரெண்டா தான் இருக்காங்க, நம்ம கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க, நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, அண்ணன் தங்கச்சி, அவங்க கூட ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இப்போ எங்க அண்ணன் கூட ஒரு பிரச்சனை, அவன் எனக்கு 500 கோடி ரூபாய் தர வேண்டிய தரல, அதனால கோவம். இப்ப அந்த கார்டை அந்த கோவத்தோட கார்டை மட்டும் கட் பண்ணுவோம். அவனுக்கு அதுக்கு என்ன தெரியுமா ஒண்ணும் மன்னிச்சிடணும். மன்னிச்சுட்டு இதாப்பா அவனை மன்னிச்சிட்டப்பா, நீ 500 கோடி தான் பரவாயில்ல வச்சுக்கோ, நான் 1000 கோடி சம்பாரிச்சுக்கிறேன், இட்ஸ் ஓகே, நீ அந்த 500 கோடியை வச்சுக்கோ. நல்ல வேலை நீ 500 கோடி உங்க கொடுக்காததுனால நான் இன்னைக்கு 1000 கோடி சம்பாதிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டேன். நீ எனக்கு 500 கோடி கொடுத்திருந்தா என் சொத்து வெறும் 500 கோடியாவே இருந்திருக்கும்.
அப்ப விஷுவல் பண்ணி நம்ம லைஃப்ல டெவலப் ஆகுறோம். அவங்க நார்மலா இருக்கு, அவங்க அப்படியே இருக்கட்டும், அவங்க இப்படினாலும் இருக்கட்டும், நம்ம லைஃப்ல டெவலப் ஆகுறோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கார்ட் கட் பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு சூப்பரா நடக்கும். போக போக ரக்குன்னு ஒரு சிம்பிள் கத்துப்போம். அந்த ரக்கு சிம்பிள் வச்சு எப்படி கார்ட் கட் பண்ணது நம்ம தெரிஞ்சுப்போம். சரிங்களா? சரி, அப்புறம் யாருக்கு நம்ம ஹீலிங் கொடுத்தாலும் உடனே கார்ட் கட் பண்ணிக்கணும். யாருக்கு நம்ம ஹீலிங் கொடுத்தாலும் கார்ட் கட் பண்ணிக்கணும். யாரு இப்ப நம்ம வந்து ஒருத்தங்க நம்ம வெறுப்பேத்திட்டாங்க, கோவப்படுத்திட்டாங்க, நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க, நம்ம கோவம் வந்துருச்சு, கார்ட் கட் பண்ணிக்கணும். இந்த கார்ட் கட் பண்ணாலும் நமக்கு என்ன நன்மைன்னு கேக்குறீங்களா? முதல்ல நம்ம கிட்ட நம்ம கோவம் போவோம், நம்ம எமோஷனல் பிளாக்ல இருக்க மாட்டோம். சரிங்களா? அதாவது நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடந்திருக்கு. இப்ப நம்ம ரோட்ல பைக்ல போயிட்டு இருக்கோம், கார்ல போயிட்டு இருக்கோம், யாரோ ஒருத்தர் குறுக்க வந்துட்டாரு, நமக்கு டக்குன்னு கோவம். நம்ம எல்லா விண்டோவும் க்ளோஸ் பண்ணிருப்போம், டோர் க்ளோஸ் பண்ணிருப்போம், உள்ள ஏசி போட்டு பாட்டு போட்டு கேட்டுட்டு போயிட்டு இருப்போம். அந்த பர்சன் உள்ளுக்குள்ளே கத்துவோம். அதுவும் நல்ல கிரீன் கலர் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு கத்துவோம். அறிவு இருக்கா அவனுக்கு, அவன் பாட்டுக்கு போறேன்னு. நிச்சயமா அதெல்லாம் கேட்க போறது கிடையாது. நம்ம போடுற சவுண்டு நம்ம காருக்குள்ளேயும் சுத்த போகுது. எதுக்கு அது தேவையில்லாம? இன்னொன்னு, அந்த ஆளுக்கு அந்த பர்சனுக்கு தப்பா வரும், ராங் ரூட்ல வரும் தெரியாம வராங்க, தெரிஞ்சுதான் வராங்க. அப்ப அந்த கிட்ட போய் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி சத்தம் போட்டு என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த இடத்துல நம்ம கார்டு கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய ஃபீலிங், நம்ம ஃபீல் ட்ரைன் ஆகுது, நம்மளுடைய எனர்ஜி லெவல் ட்ரைன் ஆகுது. யாரோ ஒருத்தர் தப்பு பண்றதுனால நம்மளுடைய எனர்ஜியை நம்மளே டவுன் பண்ணிக்கணும். யாரோ ஒரு மிஸ்டேக், நம்ம எனர்ஜி நம்ம பாதுகாக்கணும். அதனால கார்டு கட் பண்ணிக்கணும். அஃபர்மேஷன் செஞ்சுக்கோங்க கார்டு கட். ஓகே. ஐ ரிலீஸ் ஆல் தட் நோ லாங்கர் சர்வ் மீ. அதாவது எனக்கு நன்மை தராத அனைத்து விஷயங்களையும் நான் கார்ட் கட் பண்ணிடுறேன். ஐ ரிலீஸ் ஆல் தட் நோ லாங்கர் சர்வ்ஸ் மீ. என் மூலியமாக இன்னொருத்தவங்களுக்கு நன்மை தரல, ஆர் என் மூலியமா இன்னொருத்தவங்களுக்கு நன்மை இருக்கு, அவங்க மூலியமா எனக்கு கஷ்டம் வந்துட்டு இருக்கு, தேவையில்லை நமக்கு. வேதாந்த மகரிஷி சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? தனக்கும் பிறருக்கும் இக்காலத்திலும் பிற்காலத்திலும் உணர்வு எண்ணம் சொல் செயலால் நல்லது செய்யறது நல்லது. ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்கிறது? தனக்கும் பிறருக்கும். தனக்கு எனக்கு நல்லதா செய்யலாம், சரிங்களா? அது பிறருக்கு நல்லதா தாராளமா செய்யலாம். எனக்கு நல்லதா, ஆமா நல்லது. மற்றவங்களுக்கு நல்லதா, நல்லது இல்லை, அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா மற்றவங்களுக்கு நல்லது இல்லை. சரி, தனக்கு நல்லதா, நல்லது இல்லை, அங்கேயே ஸ்டாப் பண்ணிடலாம். புரியுதுங்களா? வேதாந்த மகரிஷி சொல்ற ஃபார்முலா, சித்தர்கள் சொல்ற ஃபார்முலா எல்லாமே என்னன்னா, முதல்ல செல்ஃப், நமக்கு நல்லதா நல்லது, அப்புறம் மற்றவங்களுக்கு நல்லதா நல்லது, எஸ் டூ இட். எனக்கு நல்லதா நல்லது இல்லை, ஸ்டாப் இட். எனக்கு நல்லது, மற்றவங்களுக்கு நல்லது இல்லை, ஸ்டாப் இட். புரியுதுங்களா? அப்ப எனக்கு முதல்ல, எனக்கு அப்புறமா மற்றவங்களுக்கு, ரெண்டு பேருக்கும் ஒரு நல்லது இல்லாத விஷயத்த போய் செஞ்சு என்ன பண்ண போறோம்? ரெண்டு பேருக்கும் கஷ்டத்தை கொடுக்குது. அப்புறம் என்ன பண்ண போறோம்? ஒன்னும் தேவையில்லை. அப்ப ஐ ரிலீஸ் ஆல் தட் நோ லாங்கர் சர்வ்ஸ் மீ. அடுத்தது, ஐ எம் சரௌண்டட் பை டிவைன் லைட் அண்ட் லவ். தெய்வீக ஒளியும் தெய்வீக அன்பும் என்னிடம் என்னை சூழ்ந்துள்ளது. தெய்வீக அன்பு, தெய்வீக ஒளி, டிவைன் லைட். ஐ எம் ஃப்ரீ. எல்லாத்துலயும் நான் ஃப்ரீ ஆயிட்டேன். அண்ட் ஐ கனெக்டட் டு மை ஹையர் செல்ஃப். என்னுடைய உயர்நிலை கூட ஐ எம் கனெக்டட்.
நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இந்த அறிவு, இந்த உலக வாழ்க்கை, இந்த விஷயங்கள் தான் இதுதான் உயர்வுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த அறிவுலாம் இந்த அறிவை விட உயர்ந்த அறிவு நம்ம கிட்ட இருக்குது. அது நம்ம ஹையர் செல்ஃப்னு சொல்லுவோம். செல்ஃப் தான் ஹையர், மற்றவங்க கிடையாது. ஹையர் செல்ஃப். அந்த நிலை கூட கனெக்ட் ஆகும்போது நமக்கு கைடா இருப்போம். நம்மளே நமக்கு கைடா இருப்போம். இப்படி நீங்க யோசிச்சு பாருங்களேன். உங்க லைஃப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க, ரொம்ப மண்டையை போட்டு குழப்பிட்டுக்கிறீங்க, மூளையை போட்டு கசைக்கு பொழிஞ்சிட்டுக்கிறீங்க, ஒரு ஐடியா கிடைக்கவே இல்லை, ஃப்ரீயா விட்டுருவீங்க. விட்டோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம அறிவுல இல்லாத, நம்ம கேட்காத, நம்ம வாழ்க்கையில் இல்லாத ஏதோ ஒரு விஷயம் எங்கிருந்து கனெக்ட் ஆகுதுன்னு கேட்டா நம்மளோட ஹையர் செல்ஃப் கனெக்ட் ஆயிருக்கு. அது நம்ம பல நேரங்களில் புரிஞ்சுக்க முடியாது, புரிஞ்சுக்க மாற்றவும் கிடையாது, புரிஞ்சுக்க முடியாது. சரிங்களா? ஸோ அப்ப கார்ட் கட் பண்றது இந்த இவ்வளவு விஷயம் நடக்கும். சரி, அடுத்தது நம்ம ஏற்கனவே சிம்பிள்ஸ் வந்துடலாம். சரி, கார்ட் கட் பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது கேளுங்க. அடுத்த சிம்பிள்ஸ் போகலாம். பேசுறது கேக்குதுங்களா? எனக்கு போட்டு டவுட் ஒன்றும் இல்லைங்க. ஓ சூப்பர். சரிங்க, சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ அந்த அஃபர்மேஷன் சொல்லிட்டு நீங்க அன்னைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி கார்ட் கட் பண்ணுங்க குருஜி. அஃபர்மேஷன் சொல்லிட்டு கார்ட் கட் பண்ணலாம். மொத்தமாவே கார்டு கட் பண்ணலாம். அப்படி கட் பண்ணதுனால என்னன்னா, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் இருக்க எல்லா கார்டுமே கட் ஆயிடும். ஆர் ஒரு பர்டிகுலர் பர்சன் நம்மளை போட்டு டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு தெரியாம நம்மளை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியாம, புரிஞ்சுக்கோங்க, நமக்கு தெரியாம நம்மளை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பர்சன் நல்ல ஒரு, இப்போ ஒரு சித்தர்கள்னு வச்சுக்கோங்களேன், சித்தர்கள், மகான்கள், குருமார்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க நம்மளை பத்தி திங்க் பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நல்ல எனர்ஜி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்ப நம்மளை பத்தி அவங்க திங்க் பண்ணணும்னா நமக்கு அந்த தகுதி வளர்த்துருக்கணும். இப்ப போகரையா இருக்காரு, அவர் எனர்ஜி லெவல்ல இருக்காரு, இப்ப நீ நல்லா இருப்பான்னு நம்மளை பத்தி திங்க் பண்றாரு அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம தகுதியோடு இருக்கணும். அப்ப அவங்க கிட்ட நல்ல எனர்ஜி நமக்கு கிடைக்கும். இல்லையே நமக்கு துரோகம் செஞ்சவங்க, இல்ல நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, நம்மளை ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க, அவங்க நம்மளை நினைக்கும் போது அவங்க கிட்ட இருந்து தேவையில்லாத எனர்ஜி நம்ம கிட்ட வந்து சேரும். அதுவும் தேவையில்லை. அப்ப அந்த பர்டிகுலர் பர்சனை கூட வந்து கார்டை கட் பண்ணிக்க முடியும். கார்ட் கட்டிங்ல 2 டைப் ஆஃப் கார்ட் கட்டிங் இருக்கு. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா டெம்பரரி கார்ட் கட்டிங். இப்போதைக்கு அவங்க கிட்ட நமக்கு நெகட்டிவ் எனர்ஜியோ இல்லை எந்த எனர்ஜியும் நமக்கு தேவையில்லை, நம்மளை பத்தி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, இல்ல நம்ம அவங்கள பத்தி நினைச்சிட்டு இருக்கோம், கார்டை கட் பண்ணிடலாம். கார்ட் கட் கார்ட் கட் கார்ட் கட், அந்த பர்சனோட நேம் சொல்லி கார்ட் கட் பண்ணிக்கலாம். சரி, இது ஒரு டைப் ஆஃப் கார்ட் கட்டிங். இன்னொன்னு பெர்மனண்டா கார்ட் கட் பண்றது. என்னதான் நினைச்சாலும் கனெக்டே ஆக மாட்டாங்க. இந்த பெர்மனன்ட் கார்ட் கட்டிங் அப்படின்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து கார்ட் கட் பண்ணிக்கலாம். டாக்ஸிக் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து டாக்ஸிக் இருக்கு அப்படின்னா நம்ம உடம்புக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய டாக்ஸின். அந்த மாதிரி நம்ம மனசுக்கு, நம்ம வாழ்க்கைக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. அது யாரானாலும் இருக்கலாம். சம்டைம்ஸ் பக்கத்து வீட்டு ஆளா கூட இருக்கலாம், நம்ம வீட்டுல சொந்த ஆளா கூட இருக்கலாம், சொந்த வீட்டுல இருக்க ஆளா கூட இருக்கலாம். நம்மளை பொறுத்து டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை பார்த்தாலே கோவப்பட்டு பேசுவாங்க, நம்மளை பார்த்தாலே எப்பயுமே வந்து கடுக்கடுன்னு பேசுவாங்க. மற்றவங்க எல்லார்ட்டையும் நல்லா பேசுவாங்க, நம்மளை பார்த்தாலே கடுக்கடுன்னு பேசுவாங்க. யாரானாலும் இருக்கலாம். சரிங்களா? அப்ப அவங்க கிட்ட நம்ம பெர்மனண்டா கார்ட் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, வீட்டுல இருக்கிற ஆள், சொந்தக்காரங்க, ரிலேட்டிவா இருந்தால் பார்ப்பாங்க, பேசுவாங்க, அவ்வளவுதான். ஹாய், ஹாய், ஓகே, பை பை, அவ்வளவுதான்.
ஏன்னா சொந்தக்காரங்க, இப்ப அக்கா தங்கச்சி இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க, இவங்கெல்லாம் கார்டு கட் பண்ண பார்ப்போம். ஒரு கல்யாணத்துக்கு போறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம், பார்ப்போம். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேனா? நான் நல்லா இருக்கேன். ஓகே ஓகே, அவ்வளவுதான். அந்த எமோஷனல் பாண்டிங், அந்த பாண்டிங்லாம் இருக்காது. அப்ப அது பெர்மனன்ட் கார்டு கட் பண்றது. இதே வேற ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கூட பெர்மனண்டா கார்டு கட் பண்ணா அதுக்கப்புறம் நம்மளை பத்தி அவங்க நினைக்க கூட மாட்டாங்க. நம்மளும் அவங்கள பத்தி நினைக்கணும் அவசியமும் இருக்காது. சரிங்களா? அதெல்லாம் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் கூட கார்டு கட் பண்ணிக்கலாம். சரிங்க. எஸ், வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. நம்ம சிம்பிள்ஸ்க்கு போலாம் அடுத்தது. எஸ், தேங்க்யூ. யாரும் கேள்வி கேட்காததுக்கு தேங்க்யூ. ஓகே, சரி, ஓகே. இப்ப சிம்பிள்ஸ் அப்படின்னும் போது ரேக்கியை பொறுத்தவரையிலும் 3 டைப் ஆஃப் சிம்பிள்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஒரிஜினல் சிம்பிள், பிரபஞ்சம் நம்ம பிகாசோ உசிகாவிற்கு கொடுத்த ஒரிஜினல் சிம்பிள்ஸ். இரண்டாம் வகை சிம்பிள்ஸ், அந்த சிம்பிள்ஸை மாத்தி ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரையும் போது ஆப்போசிட் ரிசல்ட் நடக்குது. அது இரண்டாம் வகை சிம்பிள்ஸ். மூன்றாம் வகை சிம்பிள்ஸ் குருமார்களால உருவாக்கப்பட்டது. அது வந்து நம்ம கிராண்ட் மாஸ்டர் லெவல்ல படிப்போம். ஹவு டு கிரியேட் சிம்பிள்ஸ், டைலர் மேட் சிம்பிள்ஸ் சொல்லுவோம். இப்ப நம்ம படிக்கிற ரெடிமேட் சிம்பிள்ஸ், அது டைலர் மேட் சிம்பிள்ஸ். பல நேரங்கள்ல இப்போ ஒருத்தருக்கு ஹீலிங் கொடுக்குறோம், ஒரு சிம்பிள் போட்டு ஹீலிங் கொடுக்குறோம், அவங்களுக்கு அது சரியாகல. நம்ம கத்துக்கிட்ட சிம்பிள் எல்லாமே பயன்படுத்துறோம், அவங்களுக்கு அது சரியாகல. அப்ப மெடிடேஷன் பண்ணி குருமார்கள் கிட்ட கேட்கும் போது அவங்க புதுசா ஒரு சிம்பிள் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த சிம்பிள் சம்டைம்ஸ் அவங்களுக்கு மட்டும் ஒர்க் ஆகும், அந்த ப்ராப்ளத்துக்கு அவங்களுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். அது கிராண்ட் மாஸ்டர் லெவலில் நம்ம கத்துப்போம். சரிங்களா? சம்டைம்ஸ் அந்த சிம்பிள் அவங்களுக்கும் ஒர்க் ஆவாங்க, அதுக்கப்புறம் அதே ப்ராப்ளத்துக்காக வரக்கூடிய இன்னொருத்தங்களுக்கு பயன்படுத்தினா அவங்களுக்கும் ஒர்க் ஆவாங்க. இது டைலர் மேட் சிம்பிள். அப்படி சில சிம்பிள்ஸ் ஒர்க் ஆகுறாங்க. ஸோ அது குருமார்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சிம்பிள் அந்த ப்ராப்ளத்துக்குன்னு சொல்லி அதை புதுசாக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரிஜினல் சிம்பிள் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரைகிறது. அடுத்தது டைலர் மேட் சிம்பிள்ஸ், குருமார்களால் உருவாக்கப்பட்ட சிம்பிள்ஸ். சில நேரங்கள்ல மெடிடேஷன்ல சிம்பிள் கொடுப்பாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு இதெல்லாம் நம்ம பார்த்ததெல்லாம் 1 டைமென்ஷன் 2 டைமென்ஷன் சிம்பிள்ஸ் தான். ஒரு தடவை ஒருத்தருக்கு ப்ராப்ளம், ஹீலிங் கொடுக்குறோம் எவ்வளவு கொடுத்தாலும் சரியாகல, 1 மாசம் ஆச்சு, ஒன்னும் ரிசல்ட்டே இல்லைன்ட்டாங்க. உட்காந்து மெடிடேஷன் பண்ண ஒரு சிம்பிள் வராங்க, அப்படியே கண்ண மூடி உட்காந்து அந்த சிம்பிள் அப்படியே வரைகிறோம். வரைஞ்சி முடிச்சுட்டு கண்ணை திறந்துட்டு நோட்ல அந்த சிம்பிள் வரையலன்னு கேட்டா மறந்து போச்சு. அவங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க, இன்னைக்கு ஹீலிங் கொடுத்து பெட்டரா இருக்குன்னாங்க. அடுத்த நாள் கண்ணை மூடி உட்காரோம், அதே சிம்பிள் மறுபடியும் வராங்க. அவங்களுக்கு அதே சிம்பிள் வச்சு அப்படியே ஹீலிங் கொடுக்குறோம். அந்த சிம்பிள் அப்படியே கான்சியஸா ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன், இது இப்படி வரும், இந்த ஸ்ட்ரோக் இப்படி வரும், இந்த ஸ்ட்ரோக் இப்படி வரும். 3D சிம்பிள், 3 டைமென்ஷன்ல வராங்க. இந்த சிம்பிள் இப்படி வரும், கான்சியஸா யோசிச்சுக்கிட்டு கண்ணை திறந்து நோட் எடுக்கிற, மறந்து போச்சு. அந்த சிம்பிள் அவங்களுக்கு மட்டும்தான் பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி நடக்கும். சில சிம்பிள்ஸ் கிரியேட் பண்ணி அவங்களுக்கும் பயன்படுத்துவோம், மற்றவங்களுக்கும் பயன்படுத்துவோம். அந்த மாதிரி சிம்பிள்ஸ். அப்ப 3 வகையான சிம்பிள். இந்த சோக்ரேங்கிறது முதல் வகையான ஒரிஜினல் சிம்பிள். ஏற்கனவே நம்ம லெவல் 1ல சோக்ரே பத்தி கத்துக்கிட்டு இருப்போம். சோக்ரே தங்கள் ஆற்றல் 95 லட்சம் கோடி மடங்கு அதிகரித்துக் கொண்டே தங்க நிறமாக மாறி எனக்கு ஆரோக்கிய சக்தியை அபரிவிதமாக கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். நன்றி. இந்த சிம்பிள் எத்தனை பேர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? எஸ், சூப்பர். சரிங்களா? சோக்ரே இதை பத்தி நிறைய டீட்டெயில் நம்ம ஏற்கனவே தெரியும். இது வந்து எனர்ஜி மெரிடியன்ஸ், சக்கராஸை பேலன்ஸ் பண்ணக்கூடியது. எனர்ஜி மெரிடியன்ஸ் அப்படின்னா சக்தி ஓட்ட பாதை. அக்குபஞ்சர்ல படிப்போம், சக்தி ஓட்ட பாதை. அதே மாதிரி பாராசிந்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்,
இதையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடியது. நமக்கு ஹீலிங் கொடுக்கக்கூடிய சிம்பிள், நம்மளை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய சிம்பிள். ஒரு சிம்பிள் வச்சு நிறைய விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும். எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு சிம்பிள்ஸ்ல. சரிங்களா? இப்ப இதே சிம்பிள் வச்சு லாஸ்ட் வீக் ஒரு நம்ம டீம் மெம்பர் ஒருத்தங்க ஒரு மெசேஜ் எனக்கு அனுப்பியிருந்தாங்க, ஆடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு தடவை சொல்லியிருந்தோம், பால் நம்ம டீம் மெம்பர் ஒருத்தவங்க பால் பாத்திரத்தை வைக்கிறாங்க, கொதிச்சு வழிஞ்சிடுது. அதனால அவங்க என்ன சோக்ரே சிம்பிள் போட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, சோக்ரே சோக்ரே சோக்ரே, இந்த பாத்திரத்திற்கு பால் எங்களுக்கு முழுமையாக பயன்பட வேண்டும். சோக்ரே நார்மலா எனர்ஜி அதிகப்படுத்தக்கூடியவங்க. பாத்தீங்களா? அவங்க கிரியேட்டிவா சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி இன்னொருத்தவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப ரீசெண்டா அவங்க வீட்டுல முட்டை வாங்கி வேக வச்சிருக்காங்க. அந்த பாயில் பண்றதுக்காக முட்டை வாங்கி வேக வச்சிருக்காங்க. அதுல ஒரு முட்டை கிராக் ஆயிருக்கு. சுடுதண்ணில தண்ணியில போட்டு வேக வைக்கும் போது தான் பார்த்திருக்காங்க. அந்த கிராக் ஆனதுல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அந்த முட்டைக்குள்ள வெள்ளைக்கரு மஞ்சக்கரு வெளியில அப்படியே அந்த தண்ணியே மொத்தமா ஒரு மாதிரி பண்ணி விட்டுரும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த பால் ஞாபகம் சோக்ரே போட்டுட்டு சோக்ரே 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 தங்களாட்டில் 95 லட்சம் கோடி கோடி மடங்கு அதிகரித்து கொண்டு தங்க நிறமாக மாதிரி இந்த முட்டை வீட்டுல இருக்க எல்லாருக்குமே ஒரு ஹெல்த்தி ஃபுட்டா இருக்கட்டும், இது யார் சாப்பிடாம ஹெல்த்தி ஃபுட்டா இருக்கட்டும்னு சொல்லி சிம்பிள் போட்டிருக்காங்க. அந்த கிராக் முட்டையில இருந்து கொஞ்சம் கூட அந்த வெளியில அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ப்ராப்பரா நார்மலா ஒரு முட்டை எப்படியாக வச்சா அதே மாதிரி அப்படியே இருந்திருக்கு. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோடது. ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ, எங்க தேவைப்படுகிறதோ, எப்ப தேவைப்படுகிறதோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ரேக்கியில ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்சு மற்ற ஹீலிங் டெக்னிக்ல இல்லாத ஒரு பெரிய அட்வான்டேஜ் ரேக்கியில கிரியேட்டிவ். யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் விஷயத்துக்காக. இன்டென்ஷன், யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் இன்டென்ஷன். நம்ம டீம் மெம்பர் ஒருத்தர் கீயை தொலைச்சிட்டாரு, சோக்கரை போட்டு கீயை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ்வளவு நேரம் அந்த இடத்த தேடிட்டு இருக்காங்க, கீ காணும். சோக்கரை போட்டு அமைதியா உட்காந்துட்டாரு. எழுந்து பார்த்தா கரெக்டா கீ கண்ணு முன்னாடி இருக்கு, அப்படி எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்துக்கு நம்ம சிம்பிள்ஸ் பயன்படுத்தலாம்னு சொல்றதை விட பயன்படுத்த வேண்டும். ஏன்னா அதுதான் கத்துக்கிறோம். சரிங்களா? சோக்கரையை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் நமக்கு. இதுலதான் உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க சோக்கரையை பத்தி. அடுத்த சிம்பிளுக்கு போகலாம். ப்ராக்டிக்கல் யூசேஜ் டெக்னிக்ல கொஞ்சம் மட்டும் பார்த்துக்கலாம். ஹீலிங் த பாடி, நம்ம உடம்பு குணப்படுத்தலாம். ஸ்பேஸ் கிளென்சிங், நம்ம மூச்சு காத்து இருக்கு பாரு. சிலர் பப்ளிக் பஸ்ல போகும்போது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போகும்போது, அப்புறம் சில சமயம் கேப்ல போவோம், கேப் புக் பண்ணி பிரைவேட்டா போவோம். அப்பெல்லாம் அந்த கார்ல இருக்க சீட்டோட ஸ்மெல் இல்ல அங்க இருக்கிற ஒரு மாதிரி இருக்கும். அது எல்லாமே கிளென்ஸ் பண்ண முடியும் சோக்கரை சிம்பிளை வச்சு. கிரியேட்டிவ், நம்ம சாப்பிடும் போது அந்த உணவுக்கு எனர்ஜி சக்தியை அதிகப்படுத்தலாம், டேஸ்ட் அதிகப்படுத்தலாம். ப்ரொடெக்ஷன், பாதுகாப்புக்காக. சரிங்களா? மெடிடேஷன் பண்ணலாம், சோக்கரை சிம்பிள் வச்சு மெடிடேஷன் பண்ணலாம். சோக்கரைக்கான ஆஃபர்மேஷன் எழுதலாம் அப்படின்னா, ஐ அம் கனெக்டட் டு யூனிவர்சல் பவர். யூனிவர்சல் சக்தி கூட நான் கனெக்ட் ஆகி இருக்கிறேன். சோக்கரை சிம்பிள் போட்டு டிவைன் எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரீலி த்ரூ மீ. தெய்வீக ஆற்றல் எனக்கு என் மீது ஃப்ரீலி த்ரூ மீனா என்னங்க அர்த்தம்? என் மீது கிடையாது, என் மூலமாக என்னை கடந்து செல்கிறார்கள். என் மூலியமா இப்ப நம்ம ஹீலிங் கொடுக்கிறோம். நம்ம எங்க இருந்து ஹீலிங் கொடுக்க போறோம்? எனர்ஜி ரிசீவ் பண்ணி ஹீலிங் கொடுக்க போகிறோம். சரிங்களா? அப்ப எனர்ஜி ரிசீவ்னா நமக்கு மூலியமாக அது நடக்கிறது. இப்ப நம்ம மூலியமா அது நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு எனர்ஜி ரிசீவ் ஆகும். சரி, இப்ப மற்றவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கறதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது எழுதிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ரூல், ஹீலிங் கேட்டா மட்டும்தான் கொடுக்கணும். யாராவனாலும் இருக்கட்டும்.
ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க இட்ஸ் ஓகே. அப்பா அம்மாவுக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு, பசங்களுக்கு, ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அவங்க கேட்கலன்னா கூட கொடுக்கலாம். ஏன்னா இப்ப அப்பா அம்மாலாம் கொஞ்சம் வயசானவங்க, அவங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கேட்க தெரியாது, கொடுக்கலாம். நம்ம வீட்டுல இருந்து மற்ற யாரா இருந்தாலும் வெளியில இருந்தாங்கன்னா அவங்க ஹீலிங் கேட்டா மட்டும்தான் கொடுக்கணும். உங்க கேள்வி புரியுது எனக்கு, சரிங்களா? எஸ், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஹீலிங் கேட்டாதான் கொடுக்கணும். கேட்காம கொடுத்தா அவங்க கர்மா நீங்க எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். என்னங்க எல்லா கிளாஸ்ல போனாலும் கர்மா கர்மா கர்மாட்டீங்க, அது யாரு தாங்க அந்த கர்மா? அவரை கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்களா? உங்ககிட்ட தான் இருக்காங்க உங்க கர்மா. அதாவது நம்ம செய்த செயல்களுக்கான விளைவுகள், அவ்வளவுதான். சரி, ஃபர்ஸ்ட் கேட்டாதான் கொடுக்கணும். செகண்ட், கேட்டா கொடுக்கணும். நமக்கு வேலை இருக்கு, நான் அப்புறம் கொடுக்கறேன், எனக்கு இவங்களுக்கு பிரச்சனை, சண்டை, நான் கொடுக்க மாட்டேன், அந்த மாதிரி எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மூலியமா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகுறதுக்காக பிரபஞ்சம் அவங்கள நம்ம கிட்ட அனுப்பி வச்சிருக்காங்கன்னா நம் மனதை வைத்து அதை தடுக்க கூடாது. தேவையில்லாம மனதை வைத்து அக்செப்ட் பண்ணவும் கூடாது, தேவையில்லாம மனதை வைத்து தடுக்கவும் கூடாது. சரிங்களா? ஹீலிங் கேட்டா கொடுக்கணும், கேட்டாதான் கொடுக்கணும். சரி, அடுத்தது ஹீலிங் கொடுக்கும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் ஹீலிங் கொடுக்கிறேன்ற தன்மையிலிருந்து கொடுக்கவே கூடாது. நான் ஹீலிங் கொடுக்கிறன்ற தன்மையில இருந்தால் மறுபடியும் கர்மா நமக்கு வந்து சேரும். என்னங்க அவங்க கேட்டுதானே கொடுக்குறோம், கேட்டு கொடுத்தாலும் நான் கொடுக்கிறேன், நான்றது அகந்தை, அகம்பாவமாக இருக்கக்கூடாது. நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லும் போது சொல்லலாம், நீங்க ஹீலிங் பண்றீங்களா? ஆமாங்க நான் ஹீலிங் பண்றேன்னு சொல்லலாம். இப்ப அந்த நான்கிறது வந்து இட்ஸ் ரெப்ரசன்ட் மீ. அந்த ஹீலிங் கொடுக்கும் போது நான் கிடையாது, அங்க நம்ம எனர்ஜி ரிசீவ் பண்ணி கொடுக்குறோம். பிரபஞ்சத்துக்கிட்ட எனர்ஜி ரிசீவ் பண்ணி, குருமார்கள் கிட்ட எனர்ஜி ரிசீவ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். அதனால இட்ஸ் ஹேப்பனிங் த்ரூ மீ, நாட் ஃப்ரம் மீ. என் மூலியமாக நான் நடத்தப்படுகிறது. நான் ஹீலிங் கொடுக்கிறேன் அப்படின்னா நம்மளோட எனர்ஜி போகும். நிச்சயமாக எல்லார்கிட்டையும் எல்லா நேரங்களையும் வெறும் நல்ல எனர்ஜி மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் கோவ எனர்ஜி, சோக எனர்ஜி, துக்க எனர்ஜி, எல்லாமே எனர்ஜி தான், எவ்ரிதிங் எனர்ஜி தான். சில சமயங்களில் சோம்பேறித்தனம், அதுவும் எனர்ஜி தான். அப்ப நான் கொடுக்கிறேன் போது அவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம கிட்ட இருக்கிற சில நெகட்டிவ்ஸ் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்துருவோம், அவங்க இன்னும் டேமேஜ் ஆயிடுவாங்க. நம்ம நினைப்போம் இப்பதான் கோவப்பட்டிருப்போம், சரிங்களா? செம்ம டென்ஷன்ல கோவப்பட்டிருப்போம். அடுத்து ஒரு கிளைண்ட் வருவாங்க, ஹீலிங் கொடுவாங்க, சரி உட்காருங்க ஹீலிங் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கோவத்தை இடைஞ்சி நான் கொடுக்குறேன் அப்படின்னும் போது அந்த கோவத்தை இடைஞ்சி அவங்களுக்கு போய் சேரும். அவங்களுக்கே தெரியாது, என்னடா அது இங்கே இப்போ போய் ஹீலிங் தானே எடுத்துட்டு வந்தோம், நல்லா தானே இருக்கணும், இன்னைக்கு ஏன் கோவம் வருது, அவங்களுக்கு தெரியும். நம்மளோட கோவம் அவங்க போயிருக்கும். இப்ப இந்த நேரத்துல இட்ஸ் ஹேப்பனிங் த்ரூ மீ, என் மூலியமாக நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லும் போது அந்த எனர்ஜி எனக்குள்ள ஃப்ளோ ஆகும். இது பிரபஞ்ச எனர்ஜி எனக்குள்ள ஃப்ளோ ஆகும்போது முதல்ல எங்கிட்ட இருக்கக்கூடிய கோபம், எங்கிட்ட இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம், எங்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் டெலீட் ஆகும், கிளியர் ஆகும், கிளென்ஸ் ஆகும், ஹீலிங் ஆகும், ஹீல் ஆகும், குணமடையும். அப்ப ஹீலிங் கொடுக்கறதுனால முதல் நன்மை என்ன தெரியுங்களா? நம்ம சரியாக மாறுவோம், நமக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். நீங்க டிஸ்டன்ஸ் ஹீலிங், ஃப்ரீ டிஸ்டன்ஸ் ஹீலிங் கேம்ப் வைக்கிறோம் நம்ம. இப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஹீலிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐ மீன் நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து ஹீலிங் கொடுக்குறாங்க. அவங்கள நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது ரிலேட்டடா தான் அவங்களுக்கு கிளைண்ட் வந்து அமைவாங்க. அன்னைக்கு என்னங்க ஹீலர்னு சொல்றீங்க, அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்றீங்க, எல்லாரும் மனிதர்கள் தான். நம்ம இன்னொருத்தவங்களுக்கு எமோஷனல் ஹீலிங் கொடுப்போம், நம்ம எமோஷனலா என்னடா நடக்குது வாழ்க்கையில உட்காந்துருப்போம். சரிங்களா? இப்ப என்னடா அப்படி பிரச்சனையா இருக்கே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தங்க நமக்கு கால் பண்ணிட்டு எனக்கு ஹீலிங் கொடுங்க. எதுக்கு ஹீலிங் கேட்டா நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை அப்படியே சொல்லுவாங்க.
இந்த மாதிரி ப்ராப்ளம் இருங்க, ஹீலிங் கொடுக்காப்பாங்க. அப்ப பிரபஞ்சம் நமக்கு ஹீலிங் எங்க இருந்து கொடுக்குறாங்க? நம்ம கிட்ட இருந்தே ஒரு சொல்யூஷன் வாங்குறாங்க அவங்க. நம்ம அட்வைஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அந்த அட்வைஸ் அவங்களுக்கு கிடையாது, நமக்காக. அப்ப ஹீலிங் கொடுக்கறதுனால பெரிய நன்மை என்னன்னு கேட்டா, நாம் முதல் குணமடைவோம், அதுக்கப்புறம் மத்தவங்க. சரிங்களா? அதனால இட்ஸ் ஹேப்பனிங் த்ரூ மீன்னு நினைக்கணும், இட்ஸ் நாட் ஃப்ரம் மீ. அடுத்தது, வெளியாளுங்க கிட்ட நிச்சயமாக யூ ஹேவ் டு சார்ஜ், பைசா வாங்கியே ஆகணும். என்னோட ஃபீஸ் 1 லட்சம் ரூபாய் ஒரு சிட்டிங்க்கு. என்கிட்ட கேட்டா சொல்லுங்க, உங்க ஃபீஸ் எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய். முதல்ல சிரிப்பாங்க. ஏன் திரும்ப சிரிக்கிறாங்க? அவங்களால நமக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியுதுன்ற அந்த தாக்கத்தை அவங்க சிரிப்பா காமிப்பாங்க. நம்ம கிட்ட தெரியுங்களா, உங்களால 1 லட்சம் ரூபாய் ஒரு ஹீலிங்க்கு சிட்டிங்க்கு கொடுக்க முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு இல்ல. சரி, அடுத்தது, அவங்களால என்ன அமௌண்ட், இதுல பெரிய சூழ்ச்சம் ஒண்ணு வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கும், இந்த ரகசியத்தை உங்களுக்கும் சொல்லித்தரேன். 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கேட்கிறோம், அவங்க ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 1000 ருபீஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. மீதி எவ்வளவு அமௌண்ட்? 99,000 ருபீஸ் பிரபஞ்சத்துக்கு இப்ப நான் கடன் கொடுத்துருக்கேன். யாரு? பிரபஞ்சத்துக்கிட்ட எனர்ஜி ரிசீவ் பண்ணி, பிரபஞ்சம் சொல்லி கொடுத்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி ஒருத்தங்களுக்கு ஹீலிங் கொடுத்துட்டு பிரபஞ்சத்துக்கே நம்ம கடன் கொடுக்குறோம். பிரபஞ்சம் என்ன சொல்றோம்? இப்ப பிரபஞ்சமே, என்னோட ஃபீஸ் 1 லட்சம் ரூபாய்ப்பா, இவங்க 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் அமௌண்ட் நீ தான் என்ன கொடுக்கணும். இப்ப அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை பிரபஞ்சம் நமக்கு எப்படி திரும்ப கொடுப்பாங்க? நாட் ஒன்லி மணி, மதிக்கவே முடியாத பல விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்கும். நம்ம ரொம்ப டவுனா உட்காந்துருப்போம், யாராவது சோகமா உட்காந்துருப்போம், கவலையா உட்காந்துருப்போம், டென்ஷனா உட்காந்துருப்போம். ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி நமக்கு தெரியாம நமக்கு ஹீலிங் கொடுத்துட்டு வச்சிருவாங்க. ஃபோன் பண்ணி எப்படிங்க நமக்கு தெரியாம கொடுப்பாங்க? 2 வார்த்தை பேசுவாங்க. ஒண்ணு ஜஸ்ட் ரொம்ப நாள் உங்ககிட்ட பேசி, எப்படி இருக்க, நல்லா இருக்கேன், சரி ஓகே, சரிப்பா நீ பாரு, நான் அப்புறமா கூப்பிடுன்னு வச்சிருவாங்க. அந்த அந்த யாரு அந்த ஃப்ரெண்டு பல வருடங்களுக்கு முன்னாடி நம்ம கூட ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பாங்க, நல்லது செஞ்சிருப்பாங்க, நிறைய விஷயம் செஞ்சிருப்பாங்க. நம்ம 2 பேரும் ஜாலியா போயிருப்போம். சரிங்களா? அந்த ஒரு வார்த்தை சும்மா சொன்னாங்க பாத்தீங்களா, நம்ம டக்குன்னு மைண்ட் மாறிடுவாங்க. அந்த ஃப்ரெண்டு கூட நல்லா ஜாலியா இருந்துச்சு. ஸ்கூல் படிக்கும் போது நம்ம அது என்னது, ஏதோ ஒரு கேம் விளையாடும் போது, விளையாடும் போது ஜாலியா விளையாடணும்ல, இங்க டவுனா இருந்த எமோஷன் டோட்டலா அப்படியே மாறிடுச்சு. இந்த டவுனா எனர்ஜி ஆன நம்மள டோட்டலா மாத்துறதுக்கு ஒருத்தங்க அட்வைஸ் பண்ணா கூட சரி, இன்னொருத்தவங்க கூட இருக்கிறவங்க நமக்கு வந்து என்ன சொல்லணும், நம்மளால அந்த தாட் ப்ராசஸ் வெளியில வர முடியாது. ஆனா யாரோ ஒருத்தங்க எங்க இருந்தோ கால் பண்ணி நம்ம நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு, ஓகே நான் அப்புறம் கூப்பிடுன்னு சொல்லி வச்சுட்டு போறாங்க பாருங்க. இது எங்க இருந்துன்னு கேட்டா, ஹீலிங் நடக்குது. எப்படி நடக்குது? நம்ம ஒருத்தர் ஃபீஸ் கொடுத்துருக்கோமா, ஃபீஸ் பிரபஞ்ச கடன் கொடுத்துருக்கோமா, அங்க இருந்து நடக்கும். இதுக்கு வேல்யூவே கிடையாது. நம்ம கார்ல போயிட்டு இருப்போம், ஜஸ்ட் மிஸ்ல ஆக்சிடென்ட் மிஸ் ஆகும், யாரோ ஒருத்தங்க நம்மள வந்து காப்பாத்துவாங்க. சரிங்களா? யாரோ ஒருத்தங்க நம்மள வந்து காப்பாத்துவாங்க. அது எங்க இருந்து வந்து காப்பாத்துவாங்க, எப்படி காப்பாத்துவாங்களான்னு தெரியாது, எப்படி அது அந்த ஆக்சிடென்ட் மிஸ் ஆச்சுன்னு தெரியாது. இதெல்லாம் எங்க இருந்து நடந்திருக்குன்னா, பிரபஞ்சத்துக்கு நம்ம கடன் கொடுத்தோம், 99,000 ருபீஸ் திருப்பி கொடுக்கணும் அவங்க. இப்ப இந்த இடத்துல வேல்யூ எங்கேயாவது இருக்குங்களா? வேல்யூவே பண்ண முடியாது. இது நம்ம உயிர். எவ்வளவுங்க உங்களோட உயிருக்கு வேலையே கிடையாது. நம்ம லவபிள் பர்சனுக்கு ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடக்கும். இது நமக்கு மட்டும் கிடையாது. அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுக்கற கடன் நமக்கு திரும்ப கிடைக்கணும் கூட இல்லைங்க, நம்ம லவபிள் பர்சனுக்கு கிடைக்கும், என் அன்பானவர்களுக்கு கிடைக்கும். ஏன்னு கேக்குறீங்களா? என்னோட அன்பானவர் அங்க கஷ்டப்பட்டா, அவங்க அங்க கஷ்டப்பட்டாங்கன்னா எனக்கு இங்க கஷ்டம் ஃபீல் ஆகும். புரியுதுங்களா? பிரபஞ்சம் என்ன பண்ணுவாங்க, நம்மளையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க, அவங்களையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அவங்களோட கஷ்டத்துல இருந்து அவங்களே வெளிகளுக்கு கொண்டு வந்துருவாங்க. அது நமக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது.
நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், பிரபஞ்சத்துல 99,000 கொடுத்துருக்கேன், அது திரும்ப வரும்னு நினைச்சிருப்போம். அதை விட அதிகமான வேல்யூ இருக்கக்கூடிய விஷயங்கள் பலது நம்ம லைஃப்ல நடந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்க எப்பயுமே அது உங்களோட ஃபீஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிப்போங்க. என்னோட ஃபீஸ் 1,00,000 ரூபாய். சரிங்களா? சரி, அப்ப ஃபீஸ் வாங்கணும். அடுத்தது, நிச்சயமாக கார்டு கட் பண்ணியே ஆக வேண்டும். ஹீலிங் முடிச்ச பிறகு யாரா இருந்தாலும் பரவாயில்ல, கார்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த கார்டு கட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம எனர்ஜி ரிசீவ் பண்றோம், எனர்ஜி ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு ஹீலிங் கொடுக்குறோம். அவங்க ஹீலிங் கொடுத்த முடிச்ச பிறகு நம்ம எனர்ஜி ரிசீவ் பண்ண ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்ப நம்ம கிட்ட இருந்து எனர்ஜி அவங்களுக்கு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். கார்டு கட் பண்ணனா நம்ம கிட்ட இருந்து எனர்ஜி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். நம்ம நல்ல மைண்ட்ல இருந்து நல்ல எனர்ஜியோட இருந்தா அதுவும் போய் சேரும். எதுக்கு நம்ம கிட்ட இருந்து நல்ல எனர்ஜி அவங்களுக்கு கொடுக்கணும்? நம்ம கோவம் சோகத்துல அதுவும் போய் சேரும். எது அதையும் கொடுக்கணும். அப்ப நம்ம கிட்ட எந்த எனர்ஜி அவங்களுக்கு போய் சேரணும் அவசியமே கிடையாது. ஏன்னா ஹீலிங்கிறது நம்மளால நடத்த முடியாது, நம்மளால செய்ய முடியாது. ஃப்ரம் த டிவைன் ஃபோர்ஸ், பிரபஞ்ச சக்தி, இறையாற்றல் தான் அவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கணும். அந்த ஹீலிங் நடந்து முடிஞ்ச பிறகு கார்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக நம்மள நம்ம வந்து டேமேஜ் பண்ண அவசியம் கிடையாது. இப்படி சொல்லலாமா? நம்மள நம்ம டேமேஜ் பண்ணி மற்றவங்களுக்கு நல்லா இருக்கணும் இல்ல குணப்படுத்தணும்னு நினைக்கணும்னு அவசியமே கிடையாது. அது அவங்க வாழ்க்கை அவங்க வாழட்டும். சரி, நம்ம மூலியமாக அவங்க நல்லா இருக்கட்டும், அது நல்லா இருக்கட்டும். அதாவது நான் செஞ்சு அவங்களுக்கு சரி பண்ணல, என் மூலியமாக அவங்களுக்கு நல்லது நடக்கிறது, அது இருக்கட்டும். இது 2 பேர் தாட் ப்ராசஸ், எண்ணங்கள் தான். புரிஞ்சிச்சுங்களா? சரி, ஹீலிங் கொடுக்கணும். ஒருத்தங்களுக்கு ஹீலிங் கொடுக்கணும்னாலே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுங்களா? ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. நம்ம கோல்டன் பால் ப்ரொடெக்ஷன் போடுறோம் பார்த்தீங்களா? யாரோ கேட்குறீங்க, கோல்டன் பால் ப்ரொடெக்ஷனா? கேள்விப்பட்டதே இல்லையே. லெவல் 1 சொல்லி கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க நம்ம கிட்ட வந்து ஹீலிங் கொடுங்கன்னு சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய வேலை கோல்டன் பால் ப்ரொடெக்ஷன் நமக்கு போட்டுட்டு தான் அவங்க ஸ்கேனே பண்ணணும். கோல்டன் பால் ப்ரொடெக்ஷன் போட்டுட்டு தான் ஹீலிங் கொடுக்கணும் தாட் ப்ராசஸ் நமக்கு கிரியேட் ஆக வேண்டும். ஏன்னா அவங்களுடைய கர்மா நம்ம மூலியமா டெலீட் ஆக இருக்குது. அந்த கர்மா நமக்கு தேவையில்லை. அதனால கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன்ல இருந்து அவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கும்போது எந்த ஒரு விஷயமும் நம்ம கிட்ட வந்து சேராது. நெகட்டிவ் எனர்ஜி, அந்த எனர்ஜி என்ன ஆகும்னா பிரபஞ்சத்தோட டிசால்வ் ஆயிடுவாங்க, நல்ல எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடுவாங்க. ஒரு பெயின் வலினால வந்து நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கால் வலிக்குதுங்க, 2 நாளா ஒரே கால் வலிங்க, கொஞ்சம் ஹீலிங் கொடுங்கனாங்கன்னா அந்த ஹீலிங் கொடுக்கவும் நம்ம ப்ரொடெக்ஷன் போட்டோம். அந்த வலி எனர்ஜி என்ன ஆவாங்க, அவங்க உடம்புல இருந்து வெளில போயிட்டு நல்ல எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடுவாங்க. பிரபஞ்சத்துக்கு நல்ல எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண தெரியும். ஒரு குப்பையை மண்ணில் போட்டா உரமாயிடும், விதையை போட்டா வளரும். மண்ணுக்கு அந்த தன்மை இருக்கு, அந்த மாதிரி பிரபஞ்சத்துக்கும் அந்த தன்மை இருக்கு. நம்மளோட எனர்ஜி லெவலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நல்ல கெட்ட எல்லாத்தையும் தூக்கி போட்டோம்னா அவங்க நல்ல எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷன், ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஹீலிங். அப்படின்னா ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ஹியர் ப்ரொடெக்ஷன். அடுத்து அவங்க கேட்டாதான் கொடுக்கணும், கேட்டா கொடுத்துடணும். சரிங்களா? அப்புறம் ஃபீஸ் வாங்கிக்கணும். ஓகேங்களா? குருஜி, நம்ம இப்போ ஹீலிங் கொடுத்த பிறகு அது கார்டு கட் ஆச்சாங்கிறது நம்ம எப்படி உணர முடியும்? நம்ம கார்டு கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு நம்ம எனர்ஜி லெவல்ல ஃபீல் ஆகும், நமக்கு ஃபீல் ஆகுங்களா? ஃபீல் ஆகும். எஸ், நம்ம வந்து அவங்கள பத்தி திங்க் பண்ணாம இருப்போம். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நல்ல ஞாபகப்படுத்துவீங்க, என்ன தெரியுங்களா? நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹீலிங் கொடுத்து முடிச்ச பிறகு அடுத்த நாளோ அன்னைக்கோ நான் ஹீலிங் கொடுத்தேன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா என்ன கேட்குறோம், நான் ஹீலிங் கொடுத்தேன், நானே ஹீலிங் கொடுக்கலையே, இட்ஸ் ஹேப்பன் த்ரூ மீ.
நான் கொடுத்தா நான் நல்லா இருக்கேன்னு கேட்கறதுக்கு. இது என் மூலியமா நடந்திருக்கும் போது யார் கொடுத்தா? பிரபஞ்சம் கொடுத்தாங்க. அப்ப யாரோட பொறுப்பு அவங்களுக்கு குணப்படுத்த வேண்டியது? பிரபஞ்சத்தோட பொறுப்பு. அவங்க குணப்படுத்திடுவாங்க, குணப்படுத்திட்டாங்க. இப்ப நம்ம கேட்கணும்னு சொன்னா, நான் ஹீலிங் கொடுத்தேன் நேற்று, உங்களுக்கு எப்படிங்க இருந்துச்சுன்னு கேட்டா, நல்லா இருந்துச்சுங்க, சரியாயிடுச்சு அப்படிம்பாங்க. அப்ப என்ன ஆகுது? நான் ஹீலிங் கொடுத்தேன், அங்க ஈகோ வந்து நிற்கும். ஒரு 10 பேருக்கு நம்ம ஹீலிங் கொடுத்தோம், அவங்களுக்கு 10 பேர் நல்லா அடிச்சாங்கன்னா நம்ம வந்து நான் யார் தெரியும்ல, அந்த ஈகோ நமக்கு தெரியாம நம்ம உருவாகும். நம்ம கான்சியஸாலும் உருவாக்க மாட்டோம், நமக்கு தெரியாம அங்க உருவாகும். அதெல்லாம் கேட்கக்கூடாது. சிலர் கேட்பாங்க, என்ன சார் நேற்று ஹீலிங் கொடுத்தீங்க, ஒரு வார்த்தை கூட கேட்கல, உங்களுக்கு குணமாயிடுச்சு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. குணமாகலாம் கால் பண்றீங்களா? நேற்று ஹீலிங் கொடுத்தீங்க சரியாகலையே, இப்படி பண்றீங்க, இன்னொரு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா? அப்போ நார்மல் ஆயிடுச்சு கால் பண்ணி சொல்லுங்க நார்மல் ஆயிடுச்சுன்னு. அப்ப நீங்க கேட்க மாட்டீங்க. நான் கேட்க மாட்டேன். எதுக்கு நான் கேட்கணும்? ஏன்னா நான் கொடுக்கல, இட்ஸ் ஹேப்பன் த்ரூ மீ. அதே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நம்ம ஹீலிங் கொடுத்தோமே, அவங்களுக்கு சரியா இருக்குமா, இன்னத்துக்கு அவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகும் நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இது இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி மறுபடியும் அடுத்த நாள் கால் பண்ணி கேட்கணும், கார்டு கட் ஆகல. இன்னொன்னு, எவ்வளோ புலம்புனாலும் சரி அவங்க கிட்ட காதலியே வாங்கிக்காதீங்க. நம்மளாம் யூனிவர்சல் ஹீலர்ஸ். ஓகே, we are becoming universal healers. காதலே வாங்கிக்காதீங்க. 1 மணி நேரம் கூட புலம்பட்டும். சரி, புலம்பி முடிச்சிட்டீங்களா? இப்ப என்ன வேணும்? ஹீலிங் தானே, உட்காருங்க, ஹீலிங் கொடுத்துடலாம், அவ்வளவுதான். பல நேரங்கள்ல இது கொண்டு 5 டே கேம்ப்லாம் நடத்துவாங்க. அங்க இருக்கும்போது அதுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்க. வந்து 2 பேரும் நம்ம உட்காந்து இருப்போம். எதிரில் 2 பேரும் ஆளுக்கு ஒரு சேரை போட்டு உட்காந்துப்பாங்க. உட்காந்துக்கிட்டு நம்ம கிட்ட பேச மாட்டாங்க, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. அப்பப்ப நம்மளை கூப்பிட்டு இழுத்துப்பாங்க. சார் நான் சொன்ன பாத்தீங்களா, இப்படிதான் சார் இவ இப்படிதான் பேசிட்டு இருக்கா. அவங்க சொல்லுவாங்க, சார் நான் உங்ககிட்ட அன்னைக்கு சொன்ன பாத்தீங்களா, எப்படி பேசுற பாருங்களா, புரிஞ்சுக்கவே மாட்டேன்டாரு. 1.5 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நமக்கு அந்த படம் பாக்குறதா வேணாமா, அவங்க பர்சனல் லைஃப் நம்ம எதுக்குலாம் இருக்கும். நம்ம அமைதியா உட்காந்து இருப்போம். 1.5 மணி நேரம் நம்ம ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டோம். 1.5 மணி நேரம் கழிச்சு நம்ம கிட்ட 2 பேரும் சேர்ந்து, ரொம்ப தேங்க்ஸ் சார், இப்ப நாங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம், எங்களுக்கு ஹீலிங் கொடுத்ததுக்கு, எங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு ஃபீஸை நம்ம கொடுத்துட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க. நம்ம ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டோம், அமைதியா உட்காந்து இருப்போம். ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல பொறுமையா 2 பேரும் பேசிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடைக்கல. இவங்க சொல்றது அவங்க கேட்கல, அவங்க சொல்றது இவங்க கேட்கலன்ற கோவத்திலே நம்ம பேசிக்காம இருந்திருக்காங்க. இங்க நம்மள பஞ்சாயத்துக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டு நம்ம தான் இன்னும் அவங்களுக்கு எல்லாத்தையும் பண்ற மாதிரி அவங்களே 2 பேரும் பேசிக்கிட்டு அவங்களே சமாதானம் ஆயிட்டு அவங்களே சரியாயிட்டு போயிடுவாங்க. இது ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒருத்தங்க நம்ம கிட்ட பேசுறாங்கன்னா பொறுமையா கேளுங்க. நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு பொறுமையா கேட்க சொல்லுங்க. அந்த புரிதல் நடந்துட்டாலே சரியாயிடும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான அடுத்தது, நீங்க யாருக்கு ஹீலிங் கொடுத்து, என்ன ஹீலிங் கொடுத்து, எப்படி ஹீலிங் கொடுத்தாலும் அதனால வர ஃபீஸ் வருது பாத்தீங்களா, 1 ரூபாய் வந்தாலும் சரி, 1 கோடி ரூபாய் வந்தாலும் சரி, ஒரு அமௌண்ட் எடுத்து நீங்க தான தர்மத்துக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். தர்மம்னு கூட சொல்ல வேணாம், தானத்துக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா தானம்ங்கிறது வேற, தர்மம்ங்கிறது வேற. தானம்ங்கிறது என்னன்னா, மற்றவங்களுக்கு எது தேவைப்படுகிறதோ அதை நாம் உணர்ந்து கொடுப்பது தானம். தர்மம்ங்கிறது தர்மப்படி வாழ்க்கை நடத்தணும், இது தர்மம் அப்படின்ற மாதிரி. அப்ப தானம் கொடுங்க. இப்போ 1 கோடி ரூபாய் உங்களுக்கு மாசம் வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களா, நீங்க எவ்வளவு வச்சுக்கோங்க, 1% கூட வச்சுக்கோங்க, 10% கூட வச்சுக்கோங்க, எவ்வளவு நீங்க வச்சுக்கோங்க. பட் ஆனா அந்த அமௌண்ட் எடுத்து நீங்க மற்றவங்களுக்கு உதவி செஞ்சிருங்க, செஞ்சே ஆகணும். இது எதுக்குங்க செஞ்சாகணும்? ஏற்கனவே நம்ம கர்மம் எடுத்துக்கல, சரிங்களா? கர்மம் எடுத்துக்கல. அப்படி சப்போஸ் தெரியாம, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கிருந்தோ ஒரு நான் ஹீலிங் கொடுத்தா உங்களுக்கு சரியாயிடுச்சுப்போ நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு கர்மா கிரியேட் ஆகும் பாருங்க, அதுவும் இங்க டெலீட் ஆயிடும். அதனால நிச்சயமா நம்ம தானம் கொடுத்தே ஆக வேண்டும். இவ்வளவு நேரம் சார்ஜ் போட்டிருந்தேன், சுவிட்ச் ஆன் பண்ணாம தான் போட்டிருந்திருக்கிறேன். சூப்பர்ல. NLPல ஒரு தெரப்பி நம்ம புதுசா கிரியேட் பண்ணிருக்கோம், சுவிட்ச் ஆன் தெரப்பி ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம். இதேதான்
நம்ம லைஃப்ல பல நேரங்கள் இதான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் பண்ணுவோம், கடைசியில் அந்த ஒரு செகண்ட் பண்ண வேண்டிய வேலையை மிஸ் பண்ணிருப்போம், முழுமை அடையாது. சரி, அப்ப நம்ம நிச்சயமாக தானம் கொடுத்தே ஆக வேண்டும். எனக்கு வந்து 100 ரூபாய் தாங்க ஃபீஸ், அதுல என்னத்தங்க தானம்? 10 ரூபாய் கொடுங்க. 10 ரூபாய்க்கு எப்படிங்க தானம் கொடுக்கறது? சரி, 10 பேர்கிட்ட ஃபீஸ் வாங்குறீங்கல்ல, 10 ரூபாய் சேருங்க, 100 ரூபாய் ஆயிடுச்சா, 2 பேர் உணவு வாங்கி கொடுங்க. சரிங்களா? இப்போ மற்றவங்களுக்கு ஹீலிங்கிறது வந்து நான் கொடுக்கல, இட்ஸ் ஹேப்பனிங் த்ரூ மீ. ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷன். இந்த கான்செப்ட்ல இருந்து நீங்க ஹீலிங் கொடுத்தீங்கன்னா எந்த கர்மாவும் உங்களுக்கு வந்து சேராது, யாரோட கர்மாவும் உங்களுக்கு வந்து சேராது. ஏன்னா நிறைய பேர் இந்த தப்பு தான் பண்றாங்க. நான் கொடுக்குறேன்ற தாட் ப்ராசஸ்ல கொடுத்துட்டு கர்மா வந்து சேர்ந்துருச்சு, நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ரேக்கி சரியில்லைன்றாங்க. ரேக்கி சரியில்லை கிடையாது, ரேக்கியில நீங்க செஞ்சது சரி கிடையாது. பலர்கிட்ட கேட்டிருக்கேன், ப்ரொடெக்ஷன் போட்டு கொடுப்பீங்க. ப்ரொடெக்ஷனா? கார்டு கட் பண்ணுவீங்களா? கார்டு கட் பண்ணுவோம், எதுக்கு? ரேக்கி கிராண்ட் மாஸ்டர்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன், வேற இடத்துல படிச்சவங்க. நமக்கு அதை பத்தி தேவையில்லை. அப்ப கத்துக்கோங்க. எஸ், கத்துக்கிட்டீங்களா? அதை ஃபாலோ பண்ணுங்க. கற்க கத்துறாரு கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. கத்துக்கிட்டதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஏன் கத்துக்கிறீங்க? உங்க லைஃப் டெவலப் ஆகுறதுக்காக. செஞ்சாதான் சரியாகும். செஞ்சா சரியாகும். சொல்லுங்க சார். அந்த கார்டு கட்டிங் எப்படியா பண்றது? மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டோமா எப்படிங்க பண்றது? கார்டு கட்டிங் லாஸ்ட் கிளாஸ் எடுத்தோமே சார். லாஸ்ட் கிளாஸ் வந்திருந்தீங்களா நீங்க? இல்லையா, அட்டன் பண்ணலன்னு நினைக்கிறேன். வீடியோ ஷேர் பண்ணிருப்போமே சார். பயணிக்கு போயிருந்தேன். ஓகேங்க சார், நல்லது. வீடியோ பாருங்களேன் கொஞ்சம், அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஓகேங்க, தேங்க்யூ சார். சரி, இப்ப அடுத்த சிம்பிள் பார்க்கலாம்னு பார்த்தோம். செய்கிக்கு தான் அடுத்த சிம்பிள். லெவல் 2 செய்கிக்கு தான். இது ஏற்கனவே நமக்கு தெரியும். செய்கிக்கு இந்த சிம்பிள் தான் தெரியும். எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணிட்டோமா? செய்கிக்கு சிம்பிளும் இதுவும் சோக்ரே சிம்பிளும். எஸ், வெரி குட், சூப்பர். சரி, இப்ப கார்டு கட்டிங் சோக்ரே செய்கிக்கு டவுட் இருந்தா கேளுங்க. நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ். அப்ப இன்னைக்கு முக்கியம் இல்லைன்றீங்களா? இன்னைக்கும் முக்கியம்தான், நாளைக்கும் முக்கியம்தான். சரிங்களா? நாளைக்கு ஒரு சில சிம்பிள்ஸ், புதிய சிம்பிள்ஸ் கத்துக்க போகிறோம். அதோட குரூ மட்டும் இன்னைக்கு கொடுத்துடலாம். இந்த சிம்பிள் நாளைக்கு கத்துக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் ஹீலிங்கான சிம்பிள், டைம் டிராவல் பண்றதுக்கான சிம்பிள், ஹான் ஷா ஜி ஷோ நென். இந்த சிம்பிளுக்கு there is no space and time. There is no present, there is no past, there is no future. Or this symbol can heal past, present and future. Future எப்படிங்க ஹீலிங் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட சிம்பிள் தான் நாளைக்கு கத்துக்க போகிறோம். காலையில 6 மணிக்கெல்லாம் கனெக்ட் ஆயிடுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா இப்ப கேளுங்க. சரி, நேற்று எத்தனை பேர் கிளாஸ் அட்டன் பண்ணீங்க? நேற்று வந்து அது என்ன கிளாஸ் நடந்துச்சுங்க? நேற்று ஈவினிங் ஏதோ கிளாஸ் நடந்துச்சு, ஏக்கா ஞாபகம் இருக்குங்களா? அப்பா நல்ல, நான் தப்பிச்சிட்டேன். சரி, ஓகே. அந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு? ஃபீட்பேக் சொல்லுங்க. சொல்லுங்க, யாராவது ஒருத்தர். கிளாஸ் கண்டினியூ பண்ணனும்னா early morning லிங்க் அனுப்புவீங்களா? லிங்க் அனுப்பி நிச்சயமாக டெய்லி லிங்க் வந்துடும் உங்களுக்கு. 9th ஜனவரி 9th இருந்து உங்களுக்கு வந்துடும். டெய்லி லிங்க் வந்துடும். அது ஃபீஸ் ஏதாவது இருக்குங்களா? நிச்சயமாக சிம்பிள் தான். per day 200 rupees ஃபீஸ். அந்த கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ், அது ப்ரீ கிளாஸ், இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் 26 இருக்கு சார். ஒரு 3/4 மணி நேரம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன்.
பரவாயில்ல சார், நெக்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஓகே. இப்போ பார்க்கணும் அப்படின்னா அது ரெக்கார்டிங் செஷன் கூட இருக்கு, குரூப்ல ஷேர் பண்றேன் நான். அந்த ரெக்கார்டிங் செஷனும் பாருங்க. எப்பயுமே நம்ம ஒரு கிளாஸ் வந்து இன்னைக்கு நேற்று ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா, அடுத்த கிளாஸ் இன்னும் அடுத்த லெவல்ல இருக்கும். கண்டென்ட் அதே தான் இருக்கும், கண்டென்ட் அதே தான், ஆனா வேற லெவல்ல இருக்கும் கிளாஸ். எப்பயுமே அது கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம பிரபஞ்சனை கனெக்ட் பண்றதுல அந்த டீமுக்கு என்ன வேணுமோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அதையும் அட்டன் பண்ணுங்க. நேற்று அட்டன் பண்ணிட்டேனே நான் டைரக்ட் கிளாஸ் வந்துடுறேன்னா ஓகே வாங்க, நான் அடுத்த கிளாஸ் அட்டன் பண்ணுறேன். 26 அன்னைக்கு அதையும் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. சரி, மற்றவர்கள் உங்க ஃபீட்பேக் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, சரிங்க, புரியுது. சரி, நீங்க சொல்லதெல்லாம் புரியுது. சூப்பருங்க சூப்பருங்க. யாருக்காவது கேட்டுச்சா அவங்க பேசுனது? யாருக்கும் கேட்கல இல்ல, யாரும் பேசல. பேசுங்க முதல்ல. வாழ்க வளமுடன். சொல்லுங்க சொல்லுங்க. சார் நேற்று கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது சார். ஆக்சுவலி வந்து இப்போ நமக்கு என்ன தேவையோ அது நமக்கு வந்து கிடைச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா சில விஷயங்கள் வந்து கொஞ்ச நாளாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இது தேவைப்படுகிறதுன்னு. ஸோ அதே வந்து நமக்கு அந்த கிளாஸில் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கான பயிற்சி நமக்கு கிடைக்கும் இனி அந்த 108 டேஸ்லேயும், நம்ம 180 டேஸ்லேயும் நமக்கு கிடைக்குன்ற அந்த ஒரு பிலீஃப் இருக்குது. அண்ட் அந்த ஹிப்னாட்டிசம் பற்றியெல்லாம் சொன்னாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகுது சார். நான் அவங்க சொல்ல பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது சார். சூப்பர் மேடம், நல்லது மேடம். ஹிப்னடைசம் நிச்சயமா எல்லாருக்குமே தேவைப்படக்கூடியது. அது ஆமாங்க சார். அதுக்குன்னு தனியா, அதாவது ஹிப்னடைசம்னா மற்றவங்களை வசப்படுத்துறது, மற்றவங்களை வசியப்படுத்துறதை நினைச்சு நிறைய பேர் அந்த கிளாஸை படிக்க மாட்டேன்றாங்க. ஆனா இது வந்து வேற லெவல்ல இருக்கக்கூடியது. ரொம்ப நல்லது மேடம், தேங்க்யூ. எல்லாமே லெவல் தான் இருக்கு. தேங்க்யூ மேடம். எல்லாம் அவங்க தான் நடத்துறாங்க. வாழ்க வளமுடன் குருஜி. வாழ்க வளமுடன் மேடம். ஃபீட்பேக் சொல்லி பார்த்தா வாழ்க வளமுடன் சொல்லி நிறுத்திட்டீங்க. சொல்லுங்க. இல்ல பஷீர் சார் வந்தாங்க, அதனால சரின்னு நான் அப்புறமா ஓகே ஓகே, சரி சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இன்ட்ரடக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். மேடம் சொன்னது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த எப்படி நம்ம சார் சூப்பரா பேசுறீங்க. கொஞ்சம் புரியாத மாதிரி பேசுனா நல்லா இருக்கும். சவுண்டே கேட்கல. இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் நல்லா இருந்துச்சு. ராகலட்சுமி மேடம் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னது எனக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் ஆயிடுச்சு. செல்ஃப் ஹிப்னாட்டிசம் பண்ணாலும் எனக்கு அது பண்ணணும்னு ஆசை. அது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. சூப்பர் சார், சூப்பர். ஹலோ, சொல்லுங்க சார், சொல்லுங்க. கேட்டுச்சுங்களா சார்? விட்டு விட்டு கேக்குது. ஓகே ஓகே. சூப்பர் சார், நன்றி சார். மேடம் நீங்க சொல்லுங்க மேடம். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் மேடம். சார் நான் நேற்று வந்து ஆக்சுவலா அட்டன் பண்ணேன். இதுல நான் அட்டன் பண்ண வரைக்கும் என்ன சொல்ல விரும்புறேன்னா, மனதின் புரிதல்கள்ன்றது பொதுவா மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். பட் அத மனசு வந்து எதன் அடிப்படையில சேஞ்ச் ஆகுதுன்றது நம்ம வந்து நம்மனா நானு மத்தவங்கன்னு சொல்லிக்கலாம், உணராத ஒரு விஷயம். இப்போ ஒரு சோகமான சூழ்நிலை வருதுன்னா நம்ம மனசு எப்படி மாறுபடுது, சந்தோஷமான சூழ்நிலை வருதுன்னா எப்படி சேஞ்ச் ஆகுது. சோ நம்ம மனசுக்கு நாம தடைன்றத எந்த அளவுக்கு அழகா வந்து ஒரு வீடியோ, ஒரு சாங் இப்படி எல்லாம் போட்டு, ஒரு எக்ஸசைஸ் இப்படி எல்லாம் போட்டு அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்ல புரிய வச்சாங்க. சோ அந்த மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுக்கும் பொழுது நம்ம பெய்ட் கிளாஸ் 180 டேஸ் கிளாஸுக்கு நம்ம என்டர் ஆகுறோம்னா, அப்ப அவங்க சொல்ற அந்த பிராக்டிசஸ் வந்து நமக்கு ஈஸியா புரியும். நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுக்கும் அது வந்து வழிவகுக்கும். நான் வந்து ஒரு 1.5 மணி நேரம் அட்டன் பண்ணேன். அது வரைக்கும் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு சார். சம் ரீசன்ஸால நான் லெஃப்ட் ஆயிட்டேன். நான் வீடியோ கேட்டுக்கிறேன் சார். நன்றி சார். வாழ்க வளமுடன் சார். ரொம்ப அருமையா எடுத்தாங்க. ஆனா
நன்றி மேடம். சூப்பர். எஸ். சரி. வேற யாராவது ஃபீட்பேக் சொல்ல விரும்புகிறீர்களா? விரும்பலனாலும் பரவாயில்ல, நிச்சயமா சொல்லி ஆகணும். சுசி அக்கா, பல வருஷங்களுக்கு அப்புறம் நீ கனெக்ட் ஆயிருங்க. வாங்கக்கா. தூங்கிட்டீங்களாக்கா? நேற்றும் தூங்கிட்டாங்க, இன்னைக்கும் தூங்கிட்டு இருக்காங்க. சரி விடுங்க. சரி, ஓகே. நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ். ஹான்ஷா ஜேஷோடன் அப்படின்ற சிம்பிளை பற்றி நிறைய விஷயம் கற்றுக்க போகிறோம். டைம்லெஸ் கனெக்ஷன், சிம்பிள் ஆஃப் டைம்லெஸ் கனெக்ஷன். பாருங்களேன், இதோட இன்னொரு பேர்லாம் பாருங்க. டிஸ்டன்ஸ் ஹீலிங் சிம்பிள் ஓகே, நிறைய பேருக்கு தெரியும். சிம்பிள் ஆஃப் டைம்லெஸ் கனெக்ஷன், கேட் ஆஃப் இன்ஃபினைட் லைட். லைட்னால இன்ஃபினைட் தான், அதில் இன்ஃபினைட் லைட் வேற. நோ பாஸ்ட், நோ ப்ரெசன்ட், நோ ஃபியூச்சர். இந்த சிம்பிள் தான் கற்றுக்க போயிடும். வாங்க, இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம், கிளாஸ் முடிச்சுக்கலாம். நேராக நிமிந்து உட்காருவோம். முதுகுத்தண்டு கழுத்து தலைமுறை நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு, அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி, நன்றி, நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தில கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோடு அவங்க பிளஸிங்ஸ் அப்படி எடுத்துப்போம். உள்ளங்கைகள் உருவாகிறது. உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டது மகிழ்ச்சியான ஆனந்த பொண்ணுகளோட கண்கள் திறந்து உள்ளங்கைகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க